கடந்த சில வாரமாக விஜயை சுற்றி சமூக வலைதளங்களில் பல சர்ச்சைகள் தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றன. அவரது குடும்ப வாழ்க்கை, அரசியல் நடவடிக்கைகள், மேலும் த்ரிஷாவுடன் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது போன்ற விஷயங்கள் இணையத்தில் பெரிய விவாதமாக மாறியுள்ளன. அதே சமயம் விவகாரத்து தொடர்பான வதந்திகள் மற்றும் அவரது மனைவி சங்கீதா குறித்த தகவல்களுக்கு ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் பார்த்திபன், பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்த த்ரிஷா குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த பார்த்திபன், குந்தவை இப்போ வீட்டுக்குள்ளேயே குத்த வைக்கப்பட்டால் நல்லது. எல்லா விஷயங்களிலும் வெளிப்படையாக பேச முடியாது. எல்லா கதைகளையும் ரசிக்கலாம், ஆனா சில கதைகளை வெளிப்படையாக வாசிக்க முடியாது என்று கூறியுள்ளார். இந்த கருத்து சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலானது. தற்போதைய வதந்திகளை மனதில் வைத்து கூறப்பட்ட மறைமுக கருத்தாக சிலர் இதை எடுத்துக் கொண்டனர். இதற்கு பதிலாக த்ரிஷா தனது சமூக வலைதள பக்கத்தில், முட்டாள்தனமானதும் அறிவற்றதுமான கருத்து. மைக் இருந்தால் ஒரு கருத்து அறிவார்ந்ததாகவோ நகைச்சுவையாகவோ மாறிவிடாது என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். த்ரிஷாவின் இந்த பதிவுக்கு பிறகு பார்த்திபனும் தனது விளக்கத்தை வெளியிட்டுள்ளார். எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது. இதில் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்று பதிவிட்டதுடன் ஒரு ஆடியோவையும் பகிர்ந்திருக்கின்றார். அந்த ஆடியோவில் அவர் கூறுவது, சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி நடந்து விடுகின்றன. கலாட்டா விருது விழாவில் தொடர்ந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு யோசிக்காமல் பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன். த்ரிஷா திரையில் வந்தபொழுது குந்தவை குந்தவை என்று ரசிகர்கள் கோஷம் போட்டனர். அதற்கிடையில் வார்த்தை விளையாட்டாக குந்தவை வீட்டிலே குத்த வைக்கலாம், பிரச்சனை வராமல் இருக்கும் என்று சொன்னேன். அப்பொழுது அரங்கமே கைத்தட்டியது. பின்னர் அந்த வீடியோவை விட வேண்டாம் என்று சொன்னாலும் யாரோ எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்று விளக்கமளித்திருக்கின்றார். இதற்கிடையில் விஜயை சுற்றியுள்ள குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான செய்திகள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரவி வருகின்றன. குறிப்பாக த்ரிஷாவுடன் அவர் கலந்து கொண்ட திருமண நிகழ்ச்சியின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் ரசிகர்களிடையே பெரும் விவாதத்தை தூண்டியுள்ளன. அதே நேரத்தில் அவரது மனைவி சங்கீதா விவகாரத்து மனு தாக்கல் செய்ததாகவும், நீலாங்கரை வீட்டில் தன்னை அனுமதிக்கவில்லை என்று கூறி மீண்டும் மனு அளித்ததாகவும் தகவல் பரவி வருகின்றன. மேலும் சமூக வலைதளங்களில் சில ரசிகர்கள் வெளியிட்ட பதிவுகளும் வைரலாகி வருகின்றன. அதில் பார்த்திபன் தனது முன்னாள் மனைவி சீதாவுடன் விவகாரத்து பெற்றிருந்தாலும் ஒருபோதும் அவமதிக்கும் வகையில் பேசவில்லை என்றும், இருவரும் இன்னும் மரியாதையுடன் நடந்து கொள்கிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே பதிவில் விஜயை கடுமையாக விமர்சித்து, விஜய்க்கு தனது மனைவியின் கண்ணீர் கூட முக்கியமில்லை என்றும் குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டது. மொத்தத்தில் விஜயின் குடும்ப வாழ்க்கை குறித்த வதந்திகள், த்ரிஷாவுடன் இருந்த நிகழ்வு, பார்த்திபனின் கருத்து மற்றும் அதற்கு வந்த எதிர்வினைகள், இவை அனைத்தும் சேர்ந்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படும் விஷயமாக மாறிவிட்டது. இந்த விவகாரம் அடுத்தடுத்த நாட்களில் எந்த திசையில் செல்லும் என்பது குறித்தும் ரசிகர்களும் திரையுலக வட்டாரங்களும் கவனித்து வருகின்றன. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.